நேற்று சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த சவுத் சைடுக்கு போகிற எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல்லாக இருக்குது. பொங்கலுக்கு எப்படியாவது ஊருக்கு போயிட முடியாதா அப்படின்ற மாரி நிறைய பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து காத்திருந்தாங்க. ஆனால் எல்லா ட்ரெயின்லையுமே அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் காலே வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது. ஆல்ரெடி இந்தியன் ரயில்வேஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மற்ற இருக்கிற ட்ரெயின்ஸில் அந்த அன்ரிசர்வ் கோச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத மக்களோட வேண்டுகோளாக. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, மக்கள் எல்லாராலையும் வந்து ப்ரீ பிளான்டாக இருக்க முடியாது. எல்லாராலையும் வந்து முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கவும் முடியாது. வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஸ்பாட்டில் வந்து ட்ரெயினில் ஏறிக்கலாம் அப்படின்ற மாரி வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ப்ரீ பிளான் பண்ணல அப்படின்னாலுமே சரி, தக்கல் டிக்கெட் வந்து 1 day பிஃபோர் ஓப்பன் ஆகும், அப்போ வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி இருப்பாங்க. நேற்று தக்கல் ட்ரை பண்ண எல்லாருக்குமே தெரியும் அந்த டிக்கெட் வந்து கிடைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. இப்போது கால் வைக்கவே இடம் இல்லை அப்படின்னா அவங்களோட சொந்த ஊருக்கே வந்து அவங்க போக முடியாது. அண்ட் இந்த தை திருநாள் பொங்கல்ன்றது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல், நம்ம கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே நம்மளால் வந்து ஊருக்கு போக முடியல. அண்ட் முக்கியமாக ட்ரெயினை ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாகும், அதேமாரி சீக்கிரமாக வந்து நம்ம போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாரி தான் மக்கள் எல்லாரும் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. என்எஸ்டிசியில் புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ப்ரீ பிளான்டாக வந்து புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரைவேட் பஸ்லாம் போனீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ட்ரெயினில் போகிற பேசஞ்சர்ஸ்க்கு இந்த மாதிரி அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மக்களுடைய முக்கியமான ஒரு குரலாக. நம்ம நிறையா வந்து பேசியிருக்கோம், இந்த மாதிரி அன்ரிசர்வ் பீப்புள் எல்லாம் ரிசர்வ்டு கோச்சஸில் வந்து ஏறிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேசியிருக்கோம். பட் அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது தான் காரணம். இந்த மாதிரி அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இல்லை அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து எதுவும் வராது ஃபியூச்சரில். நம்ம இன்னொரு விஷயம் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும் ஸ்பெஷல் ட்ரெயின் புக் பண்ணுங்கள். ஏன்னா கேன்சலேஷன் அதிகமாக பண்ணுவாங்க, அதேமாரி டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னோம். பட் சொல்லி நான் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நியூஸ் வந்து வருது. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. சென்னை டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின்ஸ் அண்ட் சென்னை டு கன்னியாகுமரி இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நியூஸ் வந்துச்சு. அதனால் திரும்ப உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஏதாவது விட்டாங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நார்மல் ரெகுலராக போகிற ட்ரெயின்ஸில் புக் பண்ணி. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து விடலாமா, இல்லை வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மாதிரி கூட்டத்தை வந்து கம்மி பண்ணலாமா, அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.